மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்திலேயே பிதாவே. என்னால உபவாச ஜெபத்துக்கு வந்தேன். ஆனால் உபவாசம் ஜெபிக்க முடியல, விழுந்து படுத்துட்டேன். சார் சபையிலே ஜெபிப்போன்னு வந்தா ஜெபிக்க முடியல, கொஞ்ச நேரம் கவர்மெண்ட் விழுந்து படுத்தேன் சபையிலே. அது ஒரு பலவீனமான சூழல். காலை வேளையிலும் இரவு வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனே நம்முடைய சரீரமாகிய சபைக்கு சொல்லத்தக்கதான் நம்முடைய வார்த்தையை தாரும் என் இருதயத்தை தாழ்த்தும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்துக்கு என் ஆத்மாவை திருப்பினார். அது விசுவாசம் பற்றியது. சொல்லுவாமே, விசுவாசம் தேவனை மனுஷனை இணைக்கும். விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். எபிரேயர்களின் நிருபத்துல பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் திட்டமாய் உரைக்கிறார். விசுவாசம் தான் மனுஷனை தேவனோடு ஒட்டி வைக்கிறது. சொல்லலாமே, விசுவாசம் மனுஷனை தேவனோடு ஒட்டி வைக்கிறது. 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. தயவு செய்து கவனிங்க, விசுவாசமானது அறிவு கிடையாது. நீங்க நிறைய பேரு சொல்லலாமே, நான் கொஞ்சம் சுருக்கமாக வரிசையாக சீக்கிரமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். விசுவாசம் என்பது சொல்லுங்க, மூளை அறிவினால உண்டாகிறது அல்ல, மூளையினால உண்டாகிறது அறிவு. சொல்லுங்க, நீங்க தேவன் நல்லவர், தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்லுகிறது அறிவு. அவரை ருசித்து பார்க்கிறது விசுவாசம். சொல்லுங்க, இயேசு நல்லவர் என்பது அறிவு. இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நல்லவர், ஜீவனை கொடுக்கிறவர், அவர் அன்பு கூர்ந்து தன் ஜீவனையை கொடுத்தவர். இது இயேசுவை பற்றிய அறிவு. சொல்லுங்க, இயேசுவை யார் கெட்டவர்னு சொல்ற? உலகத்துல இயேசுவை கெட்டவர்னு சொல்றேன். தேவனுக்கு விரோதமான சில கொள்கைகளை சொல்லிட்டு இருக்கான். இஸ்லாமியர்கள் இயேசுவை கெட்டவர்னு சொல்றாங்க. அவனுக்கு தெரியாது இயேசுவை என்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஈசா நபின்னு தான் சொல்றாங்க. ஈசா நபி, அவர் ஒரு தூதர், முடிஞ்சு போச்சு. ஆயிரக்கணக்கான தூதர் அவர் ஒருத்தர் வந்தார போனாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈசா நபின்னு சொல்லி இன்னும் நிறைய இந்த யூடியூப்லாம் பார்க்கணும். பெரிய இந்த இந்து சாமியார்கள்லாம் அவங்க இயேசு பெருமான் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு பெருமான் பாருங்களேன், நம்ம வந்துட்டு இருக்கோம் நிறைய யூடியூப் பார்த்து. இயேசு பெருமான் நல்லவர், இயேசு பெருமானை போல தியாகம் உள்ளவர் யாரும் இல்லை. கிறிஸ்துமஸ் சமயத்தில் எல்லா தலைவர்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓட்டுக்காரு கிறிஸ்துமஸ் போய் கேட்க வெட்டி, இயேசு பெருமான் நல்லவர், அவர் தியாகம் செய்தவர், அவர் ரத்த சிந்தவர், சிலுவை மரத்தில் ஜீவனை கொடுத்தவர். இயேசு பெருமான் நல்லவர். ஆனால் நாங்கள் மறந்துருக்க மாட்டோம். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். பிரச்சனை அங்கதான் இருக்கு. சொல்லுங்க, தேவ மனுஷன் சொன்ன நீ நல்லவர் சொன்னாலும் சொல்லாக்க நல்லவர் தான். சொல்லுங்க, அவர் பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், நாசற்றவர், குற்றமற்றவர், அதே சமயம் நீதி செய்கிறவர். அதே சமயம் நீதி செய்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இயேசு நல்லவர் என்று சொல்கிறது அறிவு. இயேசு நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்க்கிறது விசுவாசம். சொல்லுங்க, இயேசு கிருபை உள்ளவர் என்பது அறிவு. அந்த கிருபை உன் வாழ்வில் வரும்போது அது விசுவாசம். சொல்லுங்க, அறிவு வேற, விசுவாசம் வேற. அவர் தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், குணமாக்குகிறவர், இது அறிவு. சொல்லுங்க, அவர் என்னை கொண்டு எனக்கும் செய்வார் என்பது விசுவாசம். அது இரண்டாவது படி. அதனால வேதம் சொல்கிறது, தேவன் விசுவாசிக்கிறவர்களிடத்தில் தான் அற்புதம் செய்கிறார். அந்த அறிவு உள்ளவர்களிடத்தில் அற்புதம் செய்யல. இயேசு நல்லவர் நினைக்கிறதுனால அற்புதம் நடக்காது. இயேசு தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் சகாயம் செய்கிறவர், என்னை உயர்த்துகிறவர். இந்த அறிவு உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சொல்லுங்க, அது இரண்டாவது படி. சொல்லுங்க, அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார். விசுவாசமானது வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. சொல்லுங்க, இதை சயின்ஸ் ஒத்துக்கொள்ளுமா? ஒத்துக்கூடாது. சயின்ஸுக்கு நிரூபிச்சாதான் ஒத்துக்கிறோம். உனக்கு நிரூபிக்கணும்னு ஆண்டவருக்கு தேவை கிடையாது. எத்தனை இடத்துல யூதர்கள் கேட்கிறாங்க, நிரூபி, தேவகுமாரனா நிரூபி, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. சொல்லுங்க, விசுவாசிக்கு அவிசுவாசிக்குள்ள வித்தியாசம் இதுதான். இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு கேட்கிறாங்க. சுவிசேஷ புத்தகத்தை நீங்க நல்லா படிக்க. எங்களுக்கு நீ என்ன அடையாளத்தை காட்டுற? வானத்திலிருந்து எங்களுக்கு என்ன அடையாளத்தை காட்டுற? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் தான் உனக்கு கொடுக்கப்படும். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் மட்டும்தான் உனக்கு கொடுக்கப்படும். வேற அடையாளம் கொடுக்கப்படாது. ஏன்? யோனா தீர்க்கதரிசி பூமியின் வயிற்றுல, மண்ணுல, அந்த திமிங்கலத்துக்குள்ள, பெரிய மீனுடைய வயிற்றுக்குள்ள 3 நாள் இரவு பகலா இருந்தான். அவனை ஆண்டவர் வேற என்ன உயிரோட வச்சிருந்தான். கீழ்ப்படியாமைக்கான் அவன் அப்படியே வச்சிருந்தான். 3 நாள் கழித்த உடனே சமுத்திரத்திலிருந்து அது வந்து வெளியே வந்து கட்டுச்சு. ஓ, இனிமையாச்சும் ஆண்டவர் பயந்து நட. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்ற, யோனா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். யூதருக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். யோனா தீர்க்கதரிசி தெரியாத ஆள் கிடையாது. மோசேயை தெரியாத ஆள் கிடையாது. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்கிறார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் மட்டும் கொடுக்கப்படும்.
சொன்னாமே. அதோட சேர்த்து இன்னொரு அடையாளம் சொல்றேன். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள்ல கட்டுங்க. 46 வருஷம் ஆச்சு இந்த ஆலயத்தை கட்ட. இந்த ஆலயத்தை கட்டுறது 46 வருஷம் பிரம்மாண்டமா கட்டிக்கமே, 3 நாள்ல நீ இடிப்பியோ? சொல்லாமே. ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை தான் சொல்லுவார். ரெண்டும் ஒரே அடையாளம் தான். பூமியின் வயிற்றுக்குள்ள இருக்கிறதும் ஒரே அடையாளம் தான். இந்த ஆலயத்தை இடி 3 நாள்ல கட்டுவேன், ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஆவிக்குரியதான் சொன்னார். அவர்கள் கேட்டது பூமிக்குரிய அடையாளம், யூதர்கள் கேட்கிறது பூமிக்குரிய அடையாளம். கண்ணு முன்னாடி ஏதாவது அக்கினி இறக்கி பார்ப்போம், கண்ணு முன்னாடி அதை இதை ஆண்டவர் செய்ய சொல்லுங்காமே. சொல்லுங்காமே. இன்னைக்கு நம்ம அப்படி போனோம்னா அவர்களை போலவே போயிடுவோம். அதனாலதான் பவுல் சொல்கிறான், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அவரே எங்களுக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும். யூதர்கள் அடையாளம் காட்டினா தான் நம்புகிறாங்க. நீ நம்ப வேண்டாம். கிரேக்கர்கள் அறிவு சார்ந்தவன், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், இங்கர்சோ, பூரா அறிவு வரவன். பிளாட்டோ உங்களுக்கு தெரியும், இப்போ கல்லூரியில் படித்தவங்க பிளாட்டோ, இங்கர்சோ, மார்க்ஸ், இவங்க பூரா அறிவு ஞானத்தை பத்தி சொல்லக்கூடிய பிலாசபி, தியாலஜி. சாமியார்கள் ரோமன் கத்தோலிக் பாதிரியார்கள் படிச்சு பார்ப்பாங்க, 7 வருஷம் படிப்பாங்க. தியாலஜி, பிலாசபி, செமினரியில இறையியல் கண்டதே படிப்பாங்க, பயிர் மட்டும் படிப்பாங்க. கடைசியில் சிங்கள பாத்தீங்கன்னா அது காலில் நடக்கிற தூரம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அது சும்மா ஒரு கொஞ்சோட முழங்கால் கீழே தான் இருந்துச்சு, சும்மா நடந்தாங்க. பைபிள எதுக்குங்க 7 வருஷம் படிச்சுட்டு ஆனா பைபிள படிக்க மாட்டாங்க. தியாலஜி, பிலாசபி. சொல்லுங்காமே. ஒரு வெளிநாட்டுக்கு வேதனோட ஒருத்தர் சொல்ல, தயவு செய்து போயிடாத, உட்கார்ந்து பைபிளை படிச்சு ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு, வாய் திறந்து அழுது ஜெபம் பண்ணு, பைபிளை படி. சொல்லுங்காமே. பைபிளை படிச்சுட்டு முழங்கால் போடு, கண்ணீரோட ஜெபம் பண்ணு, தேவனை பயன்படுத்துவான். அங்க போய் மாட்டிக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்காமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. யூதர்கள் அடையாளத்தை தேடுவார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுவார்கள். பவுல் சொல்கிறான், இந்த ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லல, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அவரே தேவனால் எங்களுக்கு நீதியும் ஞானமும் மீட்புமானார். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ஆமென். மீட்கிறவர் அவர்தான். உன் அறிவு உன்னை பரலோகத்துக்கு போகாது, உன் அறிவு உனக்கு அற்புதம் செய்யாது, உன் அறிவு உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. வீட்டுல நடிச்சலாம் அப்படியே உட்கார்ந்து. நேற்று ஒரு காமெடி கேட்டு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அமெரிக்காவில எல்லாம் சரி கிறிஸ்தவர் குறைஞ்சிட்டே வராங்க. அமெரிக்காவில், லண்டன்ல, கனடாவில் எல்லா நாடுகளையும் கிறிஸ்தவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். எத்தனையோ மில்லியன் சொன்னார். நிறைய பேர் சபைக்கு போறதை விரும்பல, குறிப்பா இளைஞர்கள் விரும்பவே இல்லை. சாக போற வயசுல இருக்க கொஞ்சம் பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா? சொல்லுங்காமே. சாக போற வயசுல இருக்க கொஞ்சம் பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா சொல்லுங்காமே, அவன் எங்களுக்கு we don't need the religion, எங்களுக்கு மதம் தேவையில்லை, அதுல ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஒண்ணும் தேவையும் இல்லை, அதனால எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லைன்னு சொல்லிக்கலாம். சொல்லாமே. அதனால எந்த நன்மையும் இல்லை, கடவுளை தேடுறதுனால நன்மை இல்லை, கோயிலுக்கு போறதுனால நன்மை இல்லை. அங்க இருக்கிறவங்களும் போறவங்களும் இப்படி போகணும்னு சொல்றாங்களா பிள்ளைங்க. சொல்றாரு, 1900 அமெரிக்க ஐக்கிய தேசம் உண்டான போது ஜார்ஜ் வாஷிங்டன் ஜனாதிபதியாக போது இங்க உலகத்திலே அமெரிக்கன் டாலர்ல மட்டும்தான் இன் காட் வி ட்ரஸ்ட்னு அடிச்சிருக்கோம். அமெரிக்கன் டாலர் ஏதாவது பார்த்துருக்கீங்களா, வச்சிருக்கீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, பிரசங்கம் முடிக்கணும். பார்த்தாவது இருக்கீங்களா? பார்க்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடைக்கும். அமெரிக்கன் டாலர் 85 ரூபா மதிப்பு. நம்ம 1 ரூபாய்க்கு அமெரிக்கன் டாலர்ல பாத்தீங்கன்னா அடிச்சு வச்சிருப்பாங்க, இன் காட் வி ட்ரஸ்ட். கர்த்தருக்குள் நாங்க எங்க நம்பிக்கையை வச்சிருக்கிறோம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் டாலர் தான் வீட்டுல இருக்கு. ஆனா நிறைய பேர் போயிட்டான். ஆண்டவர் விட்டுட்டு சொல்லும்போது சொல்றாரு, அவனுடைய வாழ்க்கை எப்போ உடைய ஆரம்பிச்சிருந்தான், சபைக்கு போறதை நிறுத்தினான். ஃபர்ஸ்ட் பாவம். 2வது பாவம் செய்தான், குடும்பத்தை உடைச்சான். குடும்பத்தை உடைச்சு விவாகரத்து. யாராலும் பிடிச்சா இவ்வளவு தள்ளி விட்டு அவளை கட்டிடலாம், எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இவ்வளவு விவாகரத்து பண்ணிட்டு அவளை கட்டிடலாம், எனக்கு இந்த அவரை பிடிச்சிருக்கு இவரை விவாகரத்து பண்ணிட்டு அவளை கட்டிடலாம். 2வது பாவம். சொல்லுங்க ஆமென். இந்த 2 பாவம் தான் செய்தான் முதல்ல. ஏன்னா சபை நீதியை பிரசங்கிக்குது இல்ல, சபை என்னத்தை பிரசங்கம் பண்ணும்? நீதியை பிரசங்கம் பண்ணும். இது பாவம், இதை செய்யாத, இதுல நட, இதை செய்யாத, இப்படி நட சொல்லிட்டே இருக்கும் சபை. அதனால ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவுள். கர்த்தருடைய சபைக்கு, கர்த்தருடைய சபையின் தூதனுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைக்கும் உட்கார்ந்து பாஸ்டர் ஜெபிக்கும் போது சபையுடைய நிலவரத்தை தேவன் சொல்லுவார், அதை ஒரு பாஸ்டர் சொல்லுவார். சபைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கீழ்ப்படியோ ஆண்டவரே இந்த சபைக்கு என்ன சேர்த்து சொல்லும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இதை சொல்லுன்னு உணர்த்துகிறார். அந்த பாஸ்டர் சொல்லுவார். சொல்லுங்க அப்படி சபையை முதல்ல விடுறான் மனுஷன். சபையுடைய வார்த்தை குத்துது, பாவிக்கு குத்துது. பாவம் செய்யற மனுஷனுக்கு, பாவத்தை விரும்புகிற மனுஷனுக்கு சபையிலிருந்து வருகிற வார்த்தை ஈட்டியா குத்துது. சொல்லுங்க முதல்ல விடுகிறான், சபையை விடுகிறான். 2வது குடும்பம் அடையுது.
சபையை விட்டு விலகும் போது என்ன நடக்குது? பரிசுத்த வழி அவனுக்கு மறைக்கப்படுகிறது. வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லுகிற, உங்களுக்கு பின்னால் இருந்து சொல்லுகிற போதகருடைய சத்தத்தை கேட்பீர்கள் வசனம் சொல்லுது. வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாடி இருந்து சொல்லுகிற போதகருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றார். வாசிப்ப டக்கு வாசிக்க நேரம் ஆயிடுது. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். சொல்லுவாமே சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லி ஏசாயாவை சொல்றாரு. போதகர்கள் தேவன் அவருடைய சத்தம் உனக்கு கேட்கும். வழி இதுவே, வலது பக்கம் விளையாத, இடது பக்கம் சாயாத, ஆபத்துல விழுகாத. கர்த்தருடைய ஆவியானவர் அவரும் போதகர்களோடு இடைபெடுத்துக் கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப பிசாசு என்ன செய்யுது? சொல்லுவாமே ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டுவது போல சபையை விட்டே விரட்டும். அப்ப கர்த்தருடைய சத்தம் முதல்ல வராது, கர்த்தருடைய எச்சரிப்பு வராது, நடக்க வேண்டிய வழி வராது. சொன்னாமே ஆசீர்வாதத்தின் பாதையும் தெரியாது, பாவத்தின் பாதையும் தெரியாது, தண்டனையின் பாதையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. சபையை விட்டு முதல்ல விரட்டுது பிசாசு. ரெண்டாவது, அது கையை வைக்கிற இடம் குடும்பம். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கு. சொல்லுவாமே ரெண்டாவது சாத்தான் கையை நீட்டுகிற இடம் குடும்பம். அதுதான் நடந்தது. உலகம் பூரா நீங்க நடந்துட்டு இருக்கு, உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு. குடும்பம், அருமையான மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ஆசீர்வாதம், நல்ல வேலையெல்லாம் இருக்கும். இந்த மனைவி அருமையான குடும்பம், சந்தோஷமா வாழ்றாங்க, திருப்தியா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா வாழ்றாங்க. சாஸ் கை அங்க தொடுது. சொல்லுங்க இல்லையா? இவங்க முதல்ல சபையை விட்டு உடைக்காச்சு, ஓகே. ரெண்டாவது குடும்பத்தை உடைக்கணும். என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு வரணும். கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள ஒரு இச்சையின் ஆவி, கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள ஒரு இச்சையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி. இந்த பெண்ணை விட இதுதான் எனக்கு நல்லா இருக்கும், இந்த ஆணை விட இதுதான் எனக்கு நல்லா இருக்கும். சொல்லலாமே அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. குடும்பம் அடையும் போது என்ன செய்யும்? பிள்ளைகள் பிரிந்து போகணும். பிள்ளைகள் பிரிந்து போகும்போது என்ன செய்யும்? அதை கவனிக்கும். சின்ன பிள்ளைகளே அவங்க அபியூஸ் சொல்றாங்க. சின்ன பிள்ளைகளை தெருக்கல்ல தெரிய விடுகிறார்கள். சாப்பாட்டுக்கு பாலியல் தொழில் செய்கிறவர்களாய் மாறி விடுகிறார்கள். ஏன்னா தாய் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், என்ன அவன் யார் கவனிப்பா பிள்ளைகளை? முதல்ல அவன் ஆத்மத்தை விரட்டுறது, இரண்டாவது அவனுடைய குடும்பத்தை உடைக்கிறது. பரிசுத்த வேத புத்தகத்துல, பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ஆண்டவர் மல்கியாவை கொண்டு அதை சொல்றாங்க. சொன்னாமே மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்றாரு, பழைய ஏற்பாட்டிலே சொல்றாங்க. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல, உன் தேவனாகிய ஆண்டவர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? சாட்சியா இருக்கிறார். மல்கியாவுடைய புத்தகம் கடைசி பகுதியில பாருங்க. இங்க மைக்ல வாசிப்போம், எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, பிரசங்கம் பூரா யூடியூப்ல ஓடும். வாசிப்போம். 2:14. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சொல்லுவாங்க, ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு தன் ஆவியை குறித்து சொல்லுகிறது. உனக்கும் உன் மனைவிக்கும் ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறார். உனக்கும் உன் மனைவிக்கு இடையில தேவனாகிய கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். அவர்தான் சாட்சி. ஒரு மனைவிக்கு நீ துரோகம் செய்யாதபடிக்கு உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக சொல்லுங்க. நிறைய பெரிய கொண்டே இருக்கு. சபைகள் ரெண்டாவது கையை நீட்டுறது சாசங்க. முதல்ல தேவனை விட்டு தோட்டத்தை விட்டு வரட்டியாச்சு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவனுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு சாப்பாட்டு கஷ்டம் கிடையாது, தங்குற இடம் கஷ்டம் கிடையாது, தண்ணி கஷ்டம் கிடையாது. சின்ன பிள்ளைய கூட இருக்கிற ஆண்டவர் வந்து சிநேகிதர் மாதிரி பேசுறாரு. யோசித்து பாருங்க, ஒரு கதை கிடையாது. அங்க என்ன தொடங்குது? There is a pleasure, there is a peace, there is a prosperity in the garden of Eden. ஏதேன் தோட்டத்துக்குள்ள, வேலி அடைக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் இதுக்கும் கவலைப்பட்டது கிடையாது. ஆதாம் சொல்லாமே சந்தோஷத்தோடு இருக்கிறான், சமாதானத்தோடு தூங்குகிறான், கையை நீட்டி பறித்து சாப்பிடறான். அவனுக்கு கொடுத்தது ஒரே ஒரு கட்டளை தான். ஆதாமுக்கு எவ்வாறு கொடுத்தது ஒரே ஒரு கட்டளை தான். சொன்னேன், இதை மட்டும் சாப்பிடாது. விளக்கப்பட்ட விருட்சம் விலக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர், இதை மட்டும் சாப்பிடாது. இதை சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவாய். இதை புசித்து சாப்பிடுகிற வரைத்து புசித்து சாப்பிடும் போது நீ சாகவே சாவாய். சொல்லாமே என்று நிச்சயமாய் நீ அறிய கடவாய்.
ஆனா தோட்டத்தில் இருக்கிற இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஆயிரக்கணக்கான விருட்சங்கள், பழங்கள், தண்ணீர் ஓடுகிறது. ஆதாமும் ஏவாளும் வேற எல்லாமே சாப்பிட்டாங்க. சொல்லாமே தயவு செய்து கவனிங்க. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து கவலையற்றவனாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான், சந்தோஷப்படுவதாக இருக்கிறான், சிறு பிள்ளை போல இருக்கிறான். தேவன் வரும்பொழுது பகலின் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் என்றான் போது சின்ன பிள்ளை மாதிரி ஓடுறான். சொல்லுங்க, சிறு பிள்ளை போல ஓடுகிறான். அதனாலதான் நீ ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கத்த கேட்கிறேன். சொல்லாமே. ஆனா தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட பின்பு என்ன நிலைமைன்னு பாருங்க. நீ விவசாயம் போடுவ, அது உனக்கு முள்ளு மலைப்பிக்கின்ற, உன் நெத்தி வேற நிலத்துல விழுகுறாரு. உனக்கும் மனைவிக்கு நீ கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டதான் சாப்பாடு. ஆண்டவரே தோட்டத்துல இருக்க இருக்க முடியாது. கீழ்ப்படியாதவனுக்கு தோட்டத்துல என்ன வேலை? கர்த்தருடைய கட்டளை மீறுகிறதுக்கு தோட்டத்தில் இருக்க முடியாது. வேலி அடைக்கிறார் ஆண்டவர். சுடரொளி பட்டயத்தை கொடுத்து பாதுகாக்கும்படி கட்டளை வெளியே விரட்டி விட்டார். விரட்டினார் என்று வேதம். தான் உண்டாக்கின மனுஷன் ஏன் தேவன் விரட்டுறார்? சொல்லாமே என்னைக்கு கீழ்ப்படியலையோ, என்னைக்கு கீழ்ப்படியலையோ, அதனாலதான் கீழ்ப்படிய உத்தமமான ஒரு புருஷனே ஆசையோட செய்யன்னு சொல்றாரு மனைவிட்ட. கீழ்ப்படியலைன்னா பிரியம் வராது. வச்சு சோறு போடலாம், வடிக்கலாம், இதை செய்வான்னு சொல்றாரு ஒரு புருஷன் மனைவி இடத்துல. அதனால பைபிள் சொல்லுது, புருஷன் மனைவி இடத்துல சொல்றது மனைவி கீழ்ப்படிய கடவுளா செஞ்சு தகப்பன் பிள்ளைகள் செய்ய பிள்ளை கீழ்ப்படிக்கணும். அதுதான் பாண்டேஜ். அவர் ரெண்டு பேரும் இணைக்கிற பாலம் அதுதான். சொல்லுவாமே நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னா அந்த பாலம் உடைக்கப்படுகிறது, உறவு உடைக்கப்படுகிறது. கீழ்ப்படியாத மனைவி இந்த புருஷன் அன்பு கூற முடியும். புருஷனுக்கு சொல்றாரு நீ அன்பு கூறுன்னு சொல்றாரு, மனைவியை பார்த்து கீழ்ப்படி சொல்லுங்க. சிம்பிளா தெரியாம பெரிய கட்டளை கீழ்ப்படின்னு சொல்றா மனைவிய, புருஷனை நீ அன்பு கூறுன்னு சொல்லுவாமே. அன்பு எல்லாத்தையும் மூடுது. அன்பு திரளான பாவங்களையும் போடுது. அன்பு சொல்லுங்க. அன்பு அதுக்கு அளவு முடியாது. நினைக்கிறது இல்லை. உழைச்சி அள்ளி கொண்டு வந்து கொட்டி சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அந்த புருஷன் என்ன செய்யலாம்? இறந்து போகிறான். மனைவி பிள்ளைகள் தான் நினைக்குது. எத்தனை குடும்பங்களை பார்த்து கூலி வேலைக்கு போறான், கஷ்டப்படுறான், ராத்திரி போனா வெயில் அலைகிறான், எல்லாத்தையும் அள்ளி கொண்டு குடும்பத்துக்கு கொட்டுறான், பிள்ளைகளை உருவாக்கி விடுறான், எல்லாம் செய்யறான், மறித்து போடுறான். அவன் எண்ணத்தை கொண்டு போனான். அதை செய்ய வைக்கிறது அன்பு. சொல்லுதாமே என் மனைவி என் பிள்ளை, என் மனைவி என் பிள்ளை இப்படி ஓடிட்டு இருக்கான். அவன் வேற நினைவு இல்லை. என் மனைவி என் பிள்ளை இதே நினைப்புல ஓடுறான். அவன் அன்பு கூறுகிறான். சொல்லுதாமே அவன் அன்பு கூறுதான் செய்யறான். அன்பு கூறாதவன் என்ன செய்யறான்? குடும்பத்தை உடைச்சு வெளியே ஓடிடும். அதனால வேற சொல்லுது அவன் அன்பு கூறுகிறான். மனைவி சொல்லி கீழ்ப்படி, பிள்ளையார கீழ்ப்படி. சொல்லுதாமே ரெண்டு காரியம் இருக்கு. ஏதேன் தோட்டம் உள்ள ஆசீர்வாதம், வெளியே முள்ளு. ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள சந்தோஷம், வெளியே சந்தோஷம் கிடையாது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அலையணும், நெற்றி வேற நிலத்துல விழுகணும். தன் மனைவியை கூட்டிட்டு அவர் ஒவ்வொரு இடமா பாதுகாப்புக்கு அலையணும். ஏவாளை கூட்டிட்டு ஒவ்வொரு இடமா பாதுகாப்புக்கு அலையணும். எங்க பாதுகாப்பு? இன்னைக்கு எங்க தருவோம்? மிருகங்களுக்கு பயம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். ஆனா ஏதேன் தோட்டத்துக்குள்ள அந்த பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க, ஏதேன் தோட்டத்துக்கு அந்த பிரச்சனை ஆண்டவர் வைக்கல. ஆனால் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அவன் அலைகிறவனா இருப்பான். நெற்றி வேற நிலத்தில் விழுந்து சவிக்கப்பட்டவனாக, துன்பத்தை அனுபவிக்கிறவனாக.